ஹாய் எவ்ரிவன். இந்த டைம் வந்து டிசம்பர், மழை பெய்யுது, புயல் அடிக்குது, எல்லாம் வருதுனாலும் நம்ம கிறிஸ்டியன்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசம்பருங்கிறது வந்து ஒரு ஹாப்பியான டைம், ஜாலியாக இருக்கும். ஏன்னா கிறிஸ்மஸ் வருதுங்கிறதுனாலே வந்து அந்த டைம் வந்து நம்ம நல்லா செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ நிறைய விஷயம் பண்ணுவாங்க. சர்ச்சுகளை டெக்கரேஷனாக இருக்கட்டும், இந்த கேரல்ஸ் அது இதுன்னு ஒரு மாதிரி வைபாக இருக்கும் இந்த மாதமே. இந்த கிறிஸ்டியன்ஸுக்கு வந்து இந்த டிசம்பர் எப்போ வரும்னு வெயிட் பண்ணுற டைம்லாம் இருக்குது. ஆனால் அதில் வந்து அதுலேயும் வந்து ஒரு ஒருத்தருக்கும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. ஹலோ எவ்ரிவன். கிறிஸ்மஸ் வந்துருச்சு, கிட்ட வந்துருச்சு. இந்த டிசம்பர் மந்தில் இருக்கோம், இந்த இயரோட கடைசி மந்தில் இருக்கோம் நம்ம. ஸோ கிறிஸ்மஸ்னாலே நம்ம எல்லாருக்கும் ஒரே வைப் தான், ஒரே ஜாலியாக. பாதி டைம் வந்து ஸ்கூல் காலேஜுக்கெலாம் லீவு, புயல், ஏதோ ஒரு டிசாஸ்டர் வந்து அந்த மந்தே வந்து ஃபுல்லாக வந்து நம்ம லீவில் தான் இருப்போம். நம்ம எல்லாருக்குமே கிறிஸ்மஸ் அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். கிறிஸ்மஸ்னால் சில பேர் வந்து அதை செலிப்ரேட் பண்ணுவாங்க, சில பேர் வந்து செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது, நம்ம எதுக்கு நம்ம அதெல்லாம் வந்து செலிப்ரேட் பண்ணோம். எல்லாருக்குமே ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும்ல. என்னை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்மஸ்னால் வந்து சர்ச்லலாம் கேதர் பண்ணி கேரல் ரவுண்ட்ஸ் போவோம், எல்லாம் புதுசாக ட்ரெஸ் எடுப்போம், ஃபேமிலியில் எல்லாருமே வந்து கேதர் ஆகும், கேக் செய்கிறதா இருக்கட்டும். கிறிஸ்மஸ் இட்ஸ் பேசிக்லி லாட் ஆஃப் ஃபன் என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் உண்மையான மீனிங் கிறிஸ்மஸ் எதுக்காக நம்ம செலிப்ரேட் பண்ணுறோன்றதே மறந்துட்டு வந்து இப்போ எல்லோரும் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். நான் கிறிஸ்டியன்ஸே வந்து அவ்வளோ சூப்பராக வந்து கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ண, அவங்களுக்கும் நம்மளுக்கும் பெரிய வித்தியாசமே இல்லாமல் போயிடுச்சு இந்த காலகட்டத்தில். உண்மையாக பார்த்தீங்கன்னா அவரு ஒரு கடவுள், அவர் பிறந்ததை நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் கிறிஸ்மஸ்க்கு பேசிக்காக ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்கணும்ல. நம்ம எது பண்ணாலுமே அதுக்கு வந்து ஒரு நோக்கம் இருக்கணும், ஒரு விஷயத்தை செலிப்ரேட் பண்ணுறோம். இப்போ பர்த்டேயை செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து நம்ம பிறந்திருக்கோம், அதனால் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்கணும்ல. ஸோ அதை பற்றி இன்றைக்கி வந்து நம்ம எல்லோரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோ. உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ஸ் வந்து என்ன? கிறிஸ்மஸ்னால் உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன, இல்லை எதுக்காக நம்ம உண்மையாகவே கிறிஸ்மஸ் வந்து செலிப்ரேட் பண்ணணும்? ஸோ கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத விட அந்த இது வந்து ஜீசஸ் பிறந்தது வந்து எல்லாம் நியூ டெஸ்டிமெண்ட்டில் தான் நிறைய இடத்துல அப்படியே அதுலேருந்து அந்த ஆரம்பிக்கும், அந்த ஸ்கிரிப்சர்ஸ் அதுலேருந்து ஆரம்பிக்கும். ஆனால் அது பார்த்தீங்கன்னா ஓல்டு டெஸ்டிமெண்ட்டில் நிறைய இடத்துல வந்துருக்கு. ஸோ ஐசையா 7:14, மீகா 5:2, இந்த இடத்துல வந்து அந்த மீகா 5:2லாம் சொல்லிருப்பாங்க, இந்த மாதிரி ஜீசஸ் வந்து பெத்லகேமில் தான் பிறப்பார். இதே மாதிரி நிறைய ப்ராப்பர்சிஸ்லாம் ஓல்டு டெஸ்டிமெண்ட்டில் இருக்குது. இந்த மாதிரி நசரேயர் இதை இடத்துக்கு எடுத்துகிட்டு வருவேன், ஒரு வேர்ஜின் மேரி கிட்ட தான் பிறப்பார், ஒரு கன்னியின் இடத்துல தான் வந்து கடவுளோட வந்து அவதரிப்பார் அப்படிலாம் போட்டு. இதெல்லாம் வந்து இது எதுக்கு? பேசிக்காக ஜீசஸ் பிறக்கிறத பற்றி ஓல்டு டெஸ்டிமெண்ட்டில் இருக்குது. அந்த டைமில் இருக்கவங்களுக்கு நிறைய இது இருக்குது, மோசேவோட இதை தான் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க அந்த டைமில். ஸோ ஓல்டு டெஸ்டிமெண்ட் டைமில் ஜீசஸை பற்றி எதுக்கு? அது வந்து ஒரு முன்னாடியே ஒரு சொல்கிறது தான். ஸோ இந்த மாதிரி ஒருத்தர் வரப்போகிறாரு, அவர் பிறந்து வந்து நம்முடைய பாவத்தெல்லாம் அவர் சுமந்து நமக்காக மறித்து சிலுவையில் வந்து அதை ஜெயிக்க போகிறார். ஸோ அதை வந்து முன்னாடியே அந்த ஓல்டு டெஸ்டிமெண்ட்டில் இருக்க பீப்புளுக்கும் சொல்கிறதுக்காக கூட அந்த இடத்துல சொல்லியிருக்கலாம். ஏன்னா கிட்டத்தட்ட ஐசையாக்கும் இருந்த அந்த ப்ராப்பர்ட்டி இருந்ததுக்கும் ஜீசஸ் பிறந்ததுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 700 to 800 இயர்ஸ் இருக்குது. ஸோ அவ்வளோ முன்னாடியே வந்து ஜீசஸ் பிறக்க போகிறாரு அப்போலேருந்தே ஏன் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஏன் ஜெனிசிஸில் கூட அந்த ஒரு வசனம் இருக்கும், ஜெனிசிஸ் 3ல் ஏதோ ஒரு வசனம் கூட வரும், நீ அவரும் தலையை நசுங்க, அவர் குதிகாலை நசுங்குவார். ஸோ அந்த டைமில் மென்ஷன் பண்ணுறது ஜீசஸ் தான். அவர் வந்து அந்த க்ரூசிஃபிகேஷன் டைமில் வந்து அவர் சிலுவையில் இதாகி அவர் திருப்பி வந்து உயிர் தெழுறதை தான் வந்து அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து அந்த டைமில் வந்து இந்த மாதிரி நம்ம பாவத்தெல்லாம் மன்னிக்கிறதுக்காகவும், நம்ம பாவத்தில் கடவுள் மன்னிப்பார், அதுக்காக ஒருத்தர் அவரோட சொந்த குமாரனே தந்து இந்த பூமியில் வந்து இதை பண்ண போகிறாரு. ஸோ இதுதான் வந்து அந்த டைமில் வந்து எல்லோரும் சொல்கிறாங்க. ஸோ ஜீசஸ் நம்ம பூமிக்கு வந்தது அது வந்து காடோட லவ், அதை நம்மளுக்கு காட்டுறதுக்காக தான் வந்து ஜீசஸ் வந்து பிறந்தார் அப்படிங்கிறது தான் என் பெர்ஸ்பெக்டிவ். ஜோனா, உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் என்னது? கிறிஸ்மஸ்னால் உங்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு கிறிஸ்மஸ்னால் ஞாபகம் வருது குடில். நீங்கள் குடிலில் பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை சாஸ்திரிகள் இருப்பாங்க?
மூணு பேர் இருப்பாங்க. பட் நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா 3 சாஸ்திரிகள்னு எங்கேயுமே பைபிளில் மென்ஷனே பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்க கொண்டு வந்த பொருட்கள் மாத்திரம் தான் 3 இருக்கும். நீங்கள் மேத்யூ 2ல் பார்த்தீங்கன்னா அவங்க என்னென்ன பொருள் எடுத்துகிட்டு வருவாங்க, மொத்தமே அவங்க 3 பொருட்கள் தான் எடுத்துகிட்டு வருவாங்க. அங்கே பைபிளில் வந்து எங்கேயுமே வந்து 3 சாஸ்திரிகள் தான் வந்தாங்கன்னு வந்து எங்கேயுமே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த சாஸ்திரிகள்லாம் எப்படி வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கும். இந்த நேரத்தில் வந்து ஒரு நட்சத்திரம் வந்து தெரியும், அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் அவங்க வந்து இஸ்ரேலுக்கு வந்து ஜெருசலேமுக்கு வருவாங்க ட்ராவல் பண்ணி. அப்போ நீங்கள் அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாஸ்திரிகள்ன்றது ஒரு இடத்துலேருந்து வரமாட்டாங்க. they will come from different places-லேருந்து தான் அவங்க ட்ராவல் பண்ணி வராங்க. ட்ராவல் பண்ணி வரும்போது ஒரு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அங்கே இருக்காது. அந்த இப்போவே வந்து நம்ம ஒரு ஏரியாவுக்கு ட்ராவல் பண்ணோன்னா more than 2 hours ஆகும். அவங்க ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு ட்ராவல் பண்ணுறாங்க, அவங்க மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பார்த்தீங்கன்னா லாங்கர் பீரியடாக தான் இருக்கும். அப்போ நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா சாஸ்திரிகள் வந்து ஏசப்பா பிறந்ததை வந்து அவங்க குடிலில் பார்க்கல, அவர் வீட்டில் தான் போய் பார்த்துருக்காங்க. மேத்யூ சாப்டர் 2:11 வந்து மென்ஷன் பண்ணது என்னன்னா சாஸ்திரிகள் எல்லாரும் வந்து வீட்டுக்குள் பிரவேசித்து தான் அந்த குழந்தைய வந்து பார்ப்பாங்க. அதுவுமே அவர் எப்போ கால்குலேட் பண்ணுற பீரியட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க ஏரோது ராஜா கிட்டே போய் சொல்லும் போது யூதர்களுக்கு ராஜா பிறந்திருக்கார் எங்கன்னு நீங்கள் பார்க்கும்போது அப்போ ஏரோதுமே அவங்களுக்கு கட்டளை இட்டது பார்த்தீங்கன்னா 1 வயசுலேருந்து 2 வயசில் இருக்க பிள்ளைகளை வந்து நீங்கள் வந்து கொண்டு போடுங்க தான் வந்து அவருமே ஒரு டைம் பீரியட் வந்து கால்குலேட் பண்ணி சொல்லும் போது 1 to 2 years தான். அப்போ சாஸ்திரிகள் வந்து ஏசப்பா வந்து பார்த்த டைம் பீரியட் வந்து 1 to 2 years. எங்கே போய் பார்க்குறாங்க? வீட்டில் தான் போய் பார்க்குறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கலாம், ஏன் சாஸ்திரிகள் குடிலவே பார்த்துருந்தாலும் எப்படி நம்ம சொல்ல முடியும்? நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏசப்பா பிறந்து வந்து பிரதிஷ்டை பண்ணுவாங்க. அப்போ பிரதிஷ்டை பண்ணும்போது வந்து ஜோசஃபும் மரியாளும் வந்து என்ன ஒரு பலி செலுத்துவாங்க. அந்த பலி செலுத்துறது பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு காட்டுப்புறா என்ற 2 புறாவை தான் வந்து பலியிடுவாங்க. அது யார் பலியிடுவாங்கன்னா லைக் ரொம்ப ஏழ்மையாக இருக்கவங்க மாத்திரம்தான் கடவுளுக்கு ஏதாச்சும் செலுத்தணுமேன்னு சொல்லி இந்த காட்டுப்புறா வந்து பலியிடுறாங்க. சாஸ்திரிகள் இதுக்கு முன்னாடியே வந்து இயேசுவை பார்த்துருந்தாங்கன்னா அவர்கள் கொண்டு வந்த பொருட்கள் தங்கமேலும் நிறைய இருக்கும், அதை விற்று கூட கடவுளுக்கு ஒரு நல்ல வழியை செலுத்தலாம். ஆனால் அப்படி செலுத்தலை. ஏன்னா சாஸ்திரிகள் வந்து இயேசுவை வந்து பார்த்தது வந்து 1 வயசுலேருந்து 2 வயசுக்குள்ளே தான் அந்த டைம் பீரியட்லாம் வந்து பார்த்துருக்காங்க. அதேமாதிரி சாஸ்திரிகள் வந்து 3 சாஸ்திரிகள் இல்லை, எத்தனையோ சாஸ்திரிகள் கூட வந்து பார்த்துருக்கலாம். அது வந்து நிறைய தியரி இருக்குது. ஆனால் பைபிளில் எங்கேயுமே மென்ஷன் பண்ணல 3 சாஸ்திரிகள் தான். அவர் கொண்டு வந்த பொருட்கள் மட்டும்தான் 3. இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து சின்ன வயசுலேருந்து ஏமாத்திருவேன். இந்த சர்ச்சு ட்ராமா சண்டே கிளாஸ்ல எல்லாத்துல இருந்துமே நம்மளுக்கு ஒரு 3 ராஜா அப்படியே அந்த மீச தாடிலாம் வரைஞ்சி விட்டு வந்துட்டு வந்து கிஃப்ட் இப்படி எடுத்து வச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் எத்தனை இந்த மாதிரி பார்க்குறப்ப தான் ஸோ இந்த ஸ்டார்லாம் சொல்கிறப்ப எனக்கு ஒன்றே ஆகுது. இந்த புக்ஸ் ஆஃப் மர்மனில் 3rd நெப்பி அப்படின்ற ஒரு சாப்டர், அதில் வந்து 41st சாப்டர்னு நினைக்கிறேன். அதில் வந்து ஒரு இன்சிடென்ட் இருக்கும். ஸோ அந்த நெஃபிங்கிறவர் வந்து ஒரு பிலீவர், அவர் வந்து ஜீசஸ் பிறக்க போகிறாரு அப்படி அந்த ப்ராப்பர்சிலாம் வச்சுட்டு ரெடியாக இருப்பார். ஸோ இந்த சயின்ஸ்லாம் அவருக்கு தெரிய ஆரம்பிச்சிடும், இந்த மாதிரி ஓகே இதெல்லாம் நடக்குது, அப்போ வந்து ஜீசஸ் வந்து பிறக்க போகிறாரு அப்படின்னு இருக்கும்போது அந்த ஊரில் இருக்க நான் பிலீவர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, இல்லை கடவுள் வந்து பிறக்க மாட்டார், அவர் ஆல்ரெடி பிறந்துட்டாரு அவங்க அப்படி சொல்கிறாங்க. ஸோ அவங்களாம் வந்து முன்னாடியே வந்து கடவுள்லாம் பிறந்திருப்பார், நம்மளுக்கு தான் தெரில அப்படி இப்படிங்கிற சொல்கிறப்ப இவர் வந்து அந்த ஃபெய்த்தை வந்து விடலை. அப்போ வந்து அவர் ஒரு தடவை ப்ரேயர் பண்ணுறப்ப கடவுள் வந்து சொல்லுவார், இவங்க இது பண்ணுறா நம்ப அதை, ஸோ நான் வந்து பிறக்கிறது வந்து உனக்கு தெரிவிப்பேன், உனக்காக வந்து பிறக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு இது சொல்லுவார். ஸோ இன்றைக்கி வந்து இதுவே டார்க்னஸ்ஸே நீ பார்க்க மாட்டேன், இருட்டே வந்து அந்த இடத்துல இருக்காது. சூரியன் வந்து அஸ்தமிச்சதுக்கப்புறமும் அந்த இடத்துல வந்து இருட்டே ஆகாது, ஒரு த்ரூ அவுட் த நைட் வந்து அப்படியே அந்த இடத்த வந்து லைட்டாகவே இருக்கும். ஸோ அந்த டார்க்னஸ்ஸே அங்கே இருக்காது. அப்படி இது பண்ணிருக்கும்போது காலையில் அவர் சொன்ன மாதிரியே காலையில் பார்த்தா அந்த ஸ்டார் வந்து அங்கே தெரிஞ்சிடும். ஸோ அந்த கடவுள் பிறந்துட்டாரு அப்படிங்கிறதுக்கு அந்த ஸ்டார் தெரிஞ்சிடும். அப்போ இந்த நான் பிலீவர்ஸ்லேயும் அவங்க கொல்லலாம் அப்படின்னு பிளான் போட்டிருந்தவங்களாம் வந்து எந்தெந்த இடத்துல இருந்தாங்களோ அந்தந்த இடத்துலையே வந்து இறந்துடுவாங்க. அப்படியே இந்த வாதை வந்து உடம்பு சரியில்லாமல் போய் அப்படிலாம் இல்லை, அப்படியே எந்தெந்த இடத்துல இருந்தாங்களோ அதே இடத்துல இருந்துருவாங்க. ஸோ அது மூலமா அந்த நெஃபிங்கிற இவர் வந்து நிறைய பேர் வந்து ஞானஸ்தானம் கொடுத்தார், நிறைய பேருக்கு வந்து இவர் ஞானஸ்தானம் கொடுத்தாரு அந்த இதை வச்சு. ஸோ அது வந்து இதெல்லாம் வந்து ஆக்சுவலி இந்த பேசேஜில் வந்து அங்கே ஈஸ்டர்ன் அமெரிக்காவில் நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம பைபிள் வந்து மோஸ்ட்டாக ஃபோக்கஸ் பண்ண இந்த பெத்லஹேம் ஜெருசலேம் அந்த மாதிரி. ஸோ ஈஸ்டர்ன் அமெரிக்காவில் நடந்த மாதிரி இந்த நான் ஒரு புக்கில் படித்தேன். இந்த ஸ்டார்ஸ் இதெல்லாம் கேட்டோன்னே எனக்கு. மோசஸ், உங்களுக்கு ஏதாவது வந்து கிறிஸ்மஸை பற்றி உங்களுக்கு தோன்ற விஷயம் என்னது? கண்டிப்பாக எனக்கு கிறிஸ்மஸ் பார்த்தீங்கன்னா பொதுவாக நீங்கள் எல்லோரும் ஒவ்வொருத்தரோடக்கும் தோன்றது ஒரு விஷயங்கள். எனக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு மேக்னிஃபிசண்ட்டான ஒரு ஃபெஸ்டிவல்னு நான் சொல்லுவேன். நம்ம செலிப்ரேட் பண்ணுற விதத்துலேருந்து நம்மன்னு கிடையாது, வேர்ல்டு வைட் நீங்கள் அதோட செலிப்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு மந்த்து ஃபுல்லாகவே செலிப்ரேட் பண்ணுவாங்க. டிசம்பர் ஃபுல்லாகவே இப்போது
டிசம்பர் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது ஒரு விதமாக பிஸ்னஸ் மாதிரி லீட் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு வீட்டில் டெக்கரேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை பார்த்து நான் பிலீவர்ஸ் கூட, நான் கிறிஸ்டியன் கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி ஒரு மாதிரி ஒரு விதமாக ஒரு ஜாய் வந்து அது மூலிமா ஒரு ஸ்ப்ரெட் ஆகிடுச்சுன்னு தான் நம்ம சொல்லலாம். பட் ஆனால் அது அங்கேயே நின்றது கிடையாது கிறிஸ்மஸ். ஆனால் நான் எப்படி கிறிஸ்மஸை பார்க்குறேன்னா, அப்படியே நீங்கள் ஏசப்பா பிறந்த அந்த டைமுக்கு அப்படியே ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவர் வந்து சொல்கிற அவர் வந்து ஒரு ரிச்சர்ட் மென்ஷன் பண்ண மாதிரி ஒரு 600-700 இயர்ஸ்க்கு முன்னாடி சொன்ன ப்ராஃபஸி எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணிக்கிட்டே வருவார். ஏன்னா உனக்கு ஒரு பாலகன் பிறப்பார், உனக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 600 வருஷத்துக்கு முன்னாடி ஏசாயா மூலமா சொல்லப்பட்டது. இங்கே வந்து அவர் பாலகனாய் வந்து பிறப்பார். ஸோ அவர் பிறக்கிற இடம் பார்த்திங்கன்னா ஒரு மாட்டு தொழுவத்தில், இடம் இல்லாமல் சத்திரத்தில் வந்து சத்திரத்தில் தான் அவங்க போய் இடம் தேடுவாங்க, இடம் கிடைக்காது. ஒரு வழியாக அப்புறம் மாட்டு தொழுவத்தில் வந்து அவர் பிறப்பார். ஸோ மெய்ப்பர்களுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க, இந்த மாதிரி அவர் பிறந்திருக்காரு போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தூதர்களே வந்து கொடுப்பாங்க. அவர் பிறந்தது வந்து என்டையர் ஹெவனே வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அவங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போது ஒரு செலிப்ரேஷன் மோடில் தான் வந்து இவங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த செலிப்ரேஷன் பார்த்து இவங்க பயந்துருவாங்க. மெய்ப்பர்கள்லாம் பார்த்துட்டு என்னடா அது யாரா இவனுங்களாம் வந்துட்டானுங்க இறங்கி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு மாதிரி ஸ்டன் ஆகிடுவாங்க. ஸோ இப்படி நிறைய விஷயங்கள், இதுக்கு முன்னாடி நடக்காத விஷயங்கள்லாம் அந்த இதில் ஒன்றா நடந்திருக்கும். கிழக்கில் நட்சத்திரம் தோன்றிருக்கும். அதை போயிட்டு இவங்க 3 சாஸ்திரிகள் போயிட்டு ஏரோதுக்கிட்ட போய் நிற்பாங்க. அவங்க என்னடா அது ராஜா, நம்ம வீட்டில் யாரும் பிறக்கல, யாரா அது ராஜா புதுசாக, அவங்க ஒரு பக்கம் பயந்துருவான். ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் ஏசப்பா பிறக்கும் போது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். பட் ஆனால் இதெல்லாம் ஏன் நடந்துச்சு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிச்சர்ட் மென்ஷன் பண்ண மாதிரி அவர் நம்ம பாவத்துக்காக மறிக்கிறதுக்காக தான் அவர் பிறந்தார். ஸோ அது வந்து அவர் பிறந்து 33 வருஷம் கழித்து தான் நடக்க போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள், அவர் பிறந்ததுலேருந்து அவர் இறக்குற வரைக்கும் நிறைய விஷயங்கள் இது பண்ணார், அற்புதங்கள் பண்ணியிருக்காரு, அதிசயங்கள் பண்ணியிருக்காரு. அவர் ஃபாஸ்டிங் இருந்தார் ஊழியத்துக்கு வரத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார். ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் நடந்தது. பட் ஆனால் இதெல்லாம் பண்ணுறதுக்கு, இதெல்லாம் வரத்துக்கு அவர் அந்த ஒரு சுச்சுவேஷனில் தான் அவர் பிறக்கணுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அவர் வந்து அதை எப்படி வேணாலும் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கலாம். அவர் பாவத்திலேருந்து நம்மளை ரசிக்கிறதுக்கு வந்து அவர் மறிக்கணும், குற்றமில்லாத ரத்தம் வந்து சிந்தப்படணும். ஸோ அதை வந்து அவரால் எப்படி வேணாலும் நிறைவேற்ற முடியும். பட் ஆனால் அவர் வந்து அந்த முன்னாடி அவர் தீர்க்கதரிசிகள் மூலமாக சொன்ன வார்த்தைகள் ஒன்றொன்றையும் நிறைவேற்றணும். அது ஒரு விஷயம். இன்னொரு இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிச்சர்டு ஒரு இடத்துல கூட மென்ஷன் பண்ணியிருப்பார். ஸோ வந்து தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்து இந்த உலகத்தின் பேரில் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ இது எல்லாமே அவருடைய அன்பை நம்மளுக்கு வந்து நான் எவ்வளோ நேசிக்கிறேன் அந்த பிள்ளைங்களை அப்படின்னு காட்டுறதுக்காக அவர் வந்து, ஏன்னா அவர் வந்து ரொம்ப பெரிய பீயிங், ஒரு சுப்ரீம் பீயிங்னே சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கிற ஒருத்தர் வந்து இங்கே வந்து ரொம்ப ஏழ்மையிலையோ இங்கே வந்து பிறக்கணுன்ற அவசியமே கிடையாது. ஸோ அவர் அதை வந்து போர்ட்ரே பண்ணியிருப்பார். இன்னொன்று வந்து சகையை வந்து மீட் பண்ணுற ஒரு இன்சிடெண்ட் வரும். அவன் சகையை ரசிக்கப்பட்டு அவன் சொல்லுவான், என்னோட எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன், நான் சம்பாதிச்சா அநியாயமாக சம்பாதிச்சா கொடுத்துட்றேன் எல்லாத்தையும் சொல்லுவான். சொல்லி முடிக்கும் போது ஏசப்பா அவனை மென்ஷன் பண்ண, அங்கே தான் அவர் வந்து ஏன் மனுஷகுமாரன் வந்திருக்காருன்றது ஒரு விஷயமா மென்ஷன் பண்ணுவார். அவர் வந்து சொல்லியிருப்பார், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அவர் வந்து ஏதோ ஒரு டைம் பீரியடில் எதையோ ஒன்று இழந்துட்டார். ஸோ அவர் இழந்ததை மீட்கிறதுக்காக வந்தார். ஸோ ஒன்றும் இல்லை, அவரோட பிளே இழந்துட்டார், அவர் பிளே மீட்கிறதுக்காக வந்திருக்காரு. ஸோ நான் வந்து அதை அப்படி தான் பார்க்குறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்மஸ் என்னென்னா வெறும் அந்த ஒரு மாதம் இருக்கிற செலிப்ரேஷன் மட்டும் கிடையாது, நம்ம எப்போவுமே நினைவு கூற வேண்டிய ஒரு விஷயம். வருஷம் ஃபுல்லாமே சொல்லப்போனால் நம்மளோட என்டையர் லைஃப் டைம் ஃபுல்லாகவே நம்ம அதை நினைக்க வேண்டிய விஷயம். சொல்லப்போனால் வெறும் அந்த டிசம்பர் வந்ததுக்கப்புறம் மட்டும் ஒரே செலிப்ரேஷன் டெக்கரேஷன், கரெக்டாக 1ஆம் தேதி ஆனால் கிறிஸ்மஸ் டெக்கரேஷனில் ஓரம் கட்டிடுவோம், எடுத்து வச்சுருவோம். இல்லை மிஞ்சி போனால் இன்னும் 1 வருஷம் அப்படியே கிடக்கும், வீட்டில் திட்டு வாங்கிட்டு அப்புறம் எடுத்து வைப்போம். ஸோ அப்படிலாம் இல்லாமல் அதை நம்ம எப்படி பார்க்கணுன்னா, ஒரு தகப்பன் அவர் பிள்ளைங்களை இழந்துட்டார், ஸோ மீட்கிறதுக்காக அவர் வந்தார். ஸோ அதை எப்படிலாம் அவர் பண்ணாருன்றது தான் அதோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தான் அவரோட பிறப்பாக நான் பார்க்குறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் கிறிஸ்மஸ். இப்போ இவங்க எல்லோரும் சொன்னதும் வந்து நம்ம கேட்டோம். இவங்களோட மனசில் இவங்க கிறிஸ்மஸ்னால் என்ன, அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படின்றது கேட்டோம். உண்மையாக வந்து ஏன் வந்து ஜீசஸ் இந்த உலகத்துக்கு வந்தார், அவரோட பர்பஸ் என்ன, இந்த உலகத்துக்கு வந்து பர்பஸ் என்ன, அவர் சொன்ன ஒவ்வொரு ப்ராஃபஸீஸும் வந்து எப்படி வந்து இந்த உலகத்தில் வந்து ஃபுல்ஃபில் ஆச்சு அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். ஸோ எல்லாரோட பெர்ஸ்பெக்டிவ் கிறிஸ்மஸ் இதில் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்.
நம்ம வேர்ல்ட்லியாக செலிப்ரேட் பண்ணுறது மட்டும் கிறிஸ்மஸ் இல்லை. ஸோ சர்ச்சுக்கு போகிறோம், டெக்கரேஷனு அது இதுன்னு ஜாலியாக இருக்கும், கேரல்ஸ் போகிறோம், கேக் கொடுக்குறோம், அந்த மாதிரி மட்டுங்கிறது வந்து கிறிஸ்மஸ் இல்லை. ஸோ அது வந்து ஒரு நார்மலாக ஒரு செலிப்ரேஷன் மாதிரி முடிஞ்சிடும். ஸோ ஜீசஸ் அந்த பர்பஸ் வந்து என்னென்னா அவரோட லவ்வை நம்மளுக்கு காட்டுறதுக்காகவும், ஸோ அவர் இறந்து போனது திரும்ப பெறுறதுக்காக தான் வந்திருக்காரு. ஸோ அவர் லவ்வை நம்மளுக்கு காட்டுறதுக்காக வந்திருக்கிறதுக்கு நம்ம செலிப்ரேட் பண்ணி நம்ம ஜாலியாக இருக்கும். அது வந்து அவர் தப்புன்னு எந்த இடத்துலையும் சொல்ல. ஆனால் நம்ம கிறிஸ்மஸ் வந்து அந்த செலிப்ரேஷனுக்கான திங்னு மட்டும் நினைக்கக்கூடாது. ஸோ கிறிஸ்மஸுங்கிறது வந்து அவர் அது லவ் காட்ட வந்திருக்காரு. ஸோ அதுக்கு நம்ம என்ன திருப்பி பண்ண போகிறோம்? அவர் அந்த லவ் காட்டுறாரு, அது நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு அப்படியே மறந்துடுவோம். ஸோ இவர் சொன்னார் இந்த 1ஆம் தேதி ஆச்சுன்னா மறந்துட்டு அப்படியே போயிடுவோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அதுக்காக அவர் நம்மளை அது ஒரு நாள் நம்ம நினைவு கூர்ந்துட்டே இருந்தால் அதுக்கான பர்பஸ்ஸு, ஸோ அது அவருக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ எல்லோரும் கிறிஸ்மஸ் எப்படி செலிப்ரேட் பண்ணுறோம், எல்லாரோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ கோயிங் ஃபார்வர்ட் நம்ம வெறும் வேர்ல்ட்லியாக மட்டும் அதை ஹேண்டில் பண்ணாமல் கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலாக ஹேண்டில் பண்ணால் கண்டிப்பாக அவருடைய நாமம் மையப்படும் நான் நம்புகிறேன். On behalf of Adonai, we wish you a very happy Christmas. Happy Christmas.